இது வந்து ஆந்திரா திருப்பதிக்கு போகிறோம். இதான் போர்டர் தாண்டி இப்போ எல்லாம் சாமானெல்லாம் செக் பண்ணி போட்டு ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் இப்படி போர்டரில் செக் பண்ணினோமோ அதே மாதிரி செக் பண்ணிடலாம். அப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ எங்கட வேனில் ஏற போகிறோம். இது என்ன சிகிரியா மாதிரி இருக்கு பாருங்க. என்ன கொய்யாக்கா தரேக்க சொல்லுங்க. அக்கா வந்து எனக்கு ஏதோ கிஃப்ட் தர போறோம். என்ன கிஃப்ட்னு பாப்போமா? ஐயோ கொய்யாக்கா, இதுதான் பெரிய கிஃப்ட். பாத்தீங்களா? கொய்யாக்காண்டா அப்படிதான் இருக்கணும். நாங்க சாப்பிட்டு பாப்போம் கொய்யாக்காயாண்டு, ஆனா கழுவாம சாப்பிடுவோம். என்ன என்ன கழுவின விட்டமின் தானே இல்ல. ஒரிஜினல் டேஸ்ட். கொத்தியில கொண்டு வந்து கவனம் தம்பி. கமராவும் இதுவும் தான் கொண்டு போகிறோம் மணிக்கு. என்ன தோசை? மசாலா தோசை, பேப்பர் தோசை. இப்படி இருக்கு பாருங்க. பேப்பர் தோசை எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க கோயிலுக்கு போனோடய எல்லாரும் இப்போ கொஞ்ச நாளா மிரக்கிறது தான் சாப்பிட்டு இருக்கிறோம். என்ன லஞ்சம் இல்லையா? நாங்கள் பாவம் பச்சை சாப்பிட்டு பாவங்களை அதானே. இந்தியா பூரியண்டா இப்படி இருக்கணும். அடிச்சாலும் அப்படியே பொம்மன்னு தள்ளி கொண்டு நிக்குது. பாத்தீங்களா? இதான் பூரி. சேனா டீச்சர் சாப்பாடு மசாலா தோசை. மசாலா தோசை.
அவ பிரெஞ்சு கோனர் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்றா. பூந்தி லட்டுவா, பூந்தி லட்டுவா. திருப்பதி லட்டு சொல்லுங்க. இது திருப்பதி லட்டு. அது வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. அம்மா என்ன கொண்டு தந்தவா முதல்ல இருக்க வந்து சாப்பிட்டேன் நானா. யாருக்கும் லட்டு வேணுமெண்டா பாதி எல்லாம் கேளுங்க. இவ்வளோத்தையும் சாப்பிட முடியுமா? வேணுமா? நாங்கள் வந்து திருப்பதியில மொட்டை வலிச்சாச்சு. கண்ணாட அம்மா வந்து மாமி வந்து நேத்தி வச்சவா. அப்ப கண்ணாக்கு மொட்டை வலிச்சிட்டு இந்த திருப்பதி லட்டு கொடுத்து சாப்பிடுறான் பாருங்கோ. கண்ணா லட்டு சாப்பிட ஆசையா? ஒரு லட்டு சாப்பிட. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு பேக் இதுதான் திருப்பதி லட்டு. பாபு அண்ணன் இதான் திருப்பதி லட்டு. சரியா? இப்படியெல்லாம் தரிசனம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உடம்பே இல்லாது இருந்தாலும் காலையில் விடிய வந்து சாமியெல்லாம் பார்த்து டெலிஃபோன் கொண்டு போயிடலாது உள்ளுக்குள்ள. இப்போ வெளியால் வந்து எடுக்கிறோமா? అవునా చెప్పలేదా? గడ్డి కడికా అది కూర్చో, నేను వచ్చేస్తాను.
வாசல் நிற்கப்படாம வெளியால கொஞ்சம் தண்ணி நிற்போம். நாங்கள் திருப்பதி வெங்கடாச்சல சாமியை வழிபட்டுட்டு தரிசனம் செஞ்சுட்டு இப்போ வெளியால் வந்து நிற்கிறோம். சரியா ஒரு நாள் அப்படியே லைனில் நின்று அழகா சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து எங்கட ஹோட்டலில் எனக்கு வந்து தொண்டை அடைச்சிட்டு கதைக்க முடியாது. நாங்கள் ஒரு முக்கியமான ஷெஃப் ஒரு ஆளை சந்திச்சிருக்கிறோம். வாரம் பொருங்க. நான் வந்து உண்மையிலே என் சமையலெல்லாம் கூட இவன்கிட்ட பார்த்து பார்த்து தான் சமைச்சு பழகினது. இந்த அவர் தான் எங்களோட வெங்கடேஷ் அண்ணன் அவர்கள். இங்கே பாருங்க. இங்கே வந்து கால் எவ்வளோ சொரிஞ்சாலும் நாங்கள் சொரியப்படாது, தடவணும். ஏனண்டா என்ன நடக்கும் தெரியுமா, புண் வந்துடும். அப்படியே சும்மா கடிக்கும், கடிக்க கடிக்க நாங்கள் அப்படி தடவலாம், ஆனால் சொரியப்படாது.
ஓகே தானே என்ன அதான் எடுத்துட்டு போறேன் உங்களையும் தான் எடுக்கிறேன் நல்லா இருக்கு நான் 3 மணம் கொடுத்து எவ்வளவு அம்மா மாலை தாங்க மாலை மாலை சேவிச்சுக்குங்க நல்லதே நடக்கும் சொன்னேன். புரியல இன்னும் இருக்கா தேவி காமாட்சி நல்லா வேண்டிக்குங்க நல்லதே நடக்கும். நன்றி 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 இருந்தாங்க எங்கட இந்த இன்றைக்கு வந்த வேற நல்லவ வணக்கம் வணக்கம் காஞ்சி காமாட்சி கோயிலில் நிற்கிறோம். இது வந்து வில்வம் பழம், இது வில்வ மரம். இந்த காஞ்சி காமாட்சி ஓ அம்மாளாச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும். பொங்கல் பொங்கல் காஞ்சி காமாட்சி கோவில் பிரசாதம்
எல்லாருக்குமா சேர்த்து நான் சாப்பிட்றேன்னா உண்மையிலேங்க அந்த கோயில் சாப்பாடெல்லாம் ஒரு அமிர்தமாக இருக்குது. நேற்று திருப்பதியிலேயும் அப்படி தானே சாப்பாடு அந்த எவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டாலும் அந்த கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் தரைக்க ஒரு பிரசாதம் ஒரு நல்ல இதாக இருக்குது. ஆ கண்ணா பாபியா வேண்டினது வேண்டிய நீங்கள் தானே தந்துட்டீங்க. ஓ நானும் போய் வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கி கொண்டு வாரன் வாங்கிட்டேன். இது வந்து தேசிப்பழ சாறு லேம் ஜூஸ். போதும் போதும் போதும். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தபடியே அப்போ தொடர்ந்து மிரக்கறி தான் சாப்பிட்டு கொண்டு வாரம். இரவில் போய் மச்சம் சாப்பிடுவோம். இந்த கடைசியாக சோறை சாப்பிட்டுட்டு மோர் சொதியை விட்டு சரிங்க அப்பளத்தையும் அப்படியே போட்டு அப்படியே குழைச்சிட்டு பாயசம் இதுக்க போட்டுக்கிறாங்க. அப்பளமும் மோரும் இப்படி போட்டுட்டு இப்படிதான் சாப்பிட்றோம். அது நல்லா இருக்கும் இல்லையா? இது அப்பளம் சோறு மோர் எல்லாம் போட்டு இப்படி குழைச்சி சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். நாங்கள் வந்து சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. சங்கீத் என்ற ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டேன் நாங்கள், மிரக்கறி ரெஸ்டாரண்ட். எனக்கு கொஞ்சம் சோறு கூடிட்டுது. இங்கே இதெல்லாம் படிவாக சாப்பிட்டுட்டு பார்த்துனீங்களா? இது என்ன காளான் பொரியல். இது காளான் பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சரியா? நல்ல துப்புரவாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல க்ளீனாக இருந்தது. சர்வீஸ் எல்லாம் நல்ல வடிவங்களுக்கு கவனிச்சவியல். நாங்கள் ஒரு தேசிப்பழ சாறு குடிச்சோன்னாங்க, அது நல்ல டேஸ்ட். இந்தா முடிஞ்சது பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்து வாய் ஊறாதேங்கோ. எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்களும் அனுபவிப்பீங்கள். குறைநேக்கக்கூடாது. எனக்கு வருத்தம் கூட நீங்கள் நாறுபடுத்தக்கூடாது இன்னும் கூடியா. ஓகே, சாப்பாடு சூப்பர். நாங்கள் வந்து காஞ்சிபுரம் இதில் வந்து நிற்கிறோம். இப்போ இந்தியா காஞ்சிபுரத்தில் இங்கே வந்து ஒரிஜினல் பட்டு சாரி எடுக்கலாம். காஞ்சிபுரம் பட்டு சாரி இங்கே நெய்து இங்கே தரீனம். ஒரு சாரியை பார்ப்போமே நான் பாருங்க. இது சட்டை வராது, வேஷ்டி துண்டு, இது ரெண்டுமே. சட்டை வந்து எல்லாமே ரெடிமேட் தான் போடுறாங்க, யாரும் இது பண்றது இல்லை. இது ரெண்டுமே வரும் உங்களுக்கு 6800. எனக்கு சாரி பற்றி தெரியாது, ஆனால் அம்மா சொல்கிறவா காஞ்சிபுரம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குமாண்டு பார்க்க தெரியுது, தொட்டு பார்க்க தெரியுது ஒரிஜினல் காஞ்சிபுரம். பட்டு வெட்டில இது பட்டு வெட்டி, இது எல்லாமே பட்டு வெட்டி. பட்டு வெட்டி நீங்க என்ன நினைச்சீங்க? இது சாரி கிடையாது, பட்டு வேஷ்டி, வேஷ்டி துண்டு. ஓ, அப்படி நான் சாரி எல்லாமே இருக்கு. எல்லாம் உருவம் வச்சு எல்லாமே நிறைய சாரி இருக்குது. எதை செலக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்குது. எல்லாம் பெட்டியில் மூடி வச்சிருக்கிறோம். இந்த சாரி என்னட்ட இருக்குது, நான் வச்சிருக்கேன் இது மாதிரி. வந்து மஞ்சள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன ரெஸ்டாரண்ட்? மஞ்சள் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து இப்படி தான் சாப்பாடு கொண்டு வந்து தெரிவினோம். இதில் நாங்கள் என்ன வேணுமென்று எடுத்து சாப்பிடலாம். எந்த பேரை சொல்லுங்க, இருக்கா எல்லாத்து பேர் சொல்லுங்க.
இது என்ன பேர்? மேடம் கிராப் லாலிபப்பு, ஓ ப்ரான் 65, மட்டன் மீட் பால்ஸ், மட் கிராப் மசாலா, நெத்திலி ஃப்ரை, வஞ்சரம் மீன் குழம்பு, வஞ்சரம் ஃப்ரை, வஞ்சரம் புட்டு, எக் ஆம்லெட்டு, கரண்டி ஆம்லெட்டு, இது லாலிபப் சிக்கன், ஸ்கிப் ஃப்ரை, காடை முட்டை, இதெல்லாம் மட்டனோட காடண்டா என்னது? காடை முட்டை, கோயில் எக்ஸ், இது பிரெயின், ஐயோ இது சோறுட்டி, லிவரு, போட்டி, ஓ தலைக்கறி, கிட்னி, மட்டன் நல்லி, மட்டன் பிளட் ஃப்ரை, மட்டன் போன் பெப்பர் ஃப்ரை, இதெல்லாம் கோழி. எல்லாம் கோழியா? எங்களுக்கு வந்து இறால் நண்டு தான் பிடிக்கும். நண்டு very nice. இறால் நண்டு மீன். கண்ட்ரி சிக்கன் சாப்ஸு, பரத் சிக்கன், சோலை சிக்கன், மகாராணி சிக்கன், சிக்கன் லிவரு, நந்தினி சிக்கன், மஞ்சள் ஸ்பெஷல் சிக்கன், மஞ்சள் செட்டிநாட் சிக்கன், கோங்குரா ஸ்பினச் சிக்கன், சிக்கன் லெக் சாப்ஸ். ஓகே சூப்பர். நாங்கள் இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறோம். எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்ச சில்வர் பாத்திரத்தில் சாப்பாடு. இந்த இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இப்படி பார்க்கறதுக்கா பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ண அவையல் செஞ்சு கொண்டு வந்து தருவினோம். இது சாப்பிட்றது இல்லை சரியா? இப்போ எல்லாரும் கொண்டு வந்து வச்ச உடனே நாங்கள் நினைச்சோம் இது சாப்பிட்றதாக்குமெண்டு. நாங்கள் இதை கொண்டு வந்து வச்சா அவையில் ஒன்று ஆர்டர் கொடுத்தா அது மாதிரி செஞ்சு தருவினோம். முதல்ல வந்து ரசம் தந்துச்சினம், கோழி ரசமா என்ன ரசம் நல்ல டேஸ்டாக இருந்தது. ஆனால் எனக்கு கொஞ்சம் முறைப்பாக இருந்தபடியே நான் கொஞ்சமாக குடிச்சிட்டு வச்சிருக்கிறேன். எந்த சாப்பாடு ரெடி வந்துட்டுது. நோ என்ன வேணாம். எப்பது எப்படி நாங்கள் காட்டுங்க மறைக்குது கை. இல்லை நீங்கள் டக்குன்னு உடைச்சிட்டீங்க நண்டு. இவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதனால டக்குன்னு உடைச்சிட்டா. அது பேர் திருப்பி அந்த பக்கம் அப்பதான் நண்டு தெரியும். இது கால் கால் என்ன கால்? கால் கால் காது காது கால். சாப்பாடு நல்ல டேஸ்டா இருந்தது. மஞ்சள் மஞ்சள் ரெஸ்டாரண்ட்ல எங்களை கூட்டி கொண்டு வந்த அந்த சுதாகருக்கு தான் நன்றி சொல்லணும். கூட்டி கொண்டு வந்த நன்றி சொல்லணும். அவர் வந்து எங்களை சலிக்காம எல்லாம் கூட்டிட்டு காட்டுறார். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே கோலி சோடா உடைக்க போறோம். கோலி சோடா ரொம்ப
எல்லாட்ட நட்டுக்காலை முடைச்சு தர போறாரா? இந்த முடைங்க இந்த இது நண்டு உடைக்கிறது நல்ல சாமான் ஒன்று இருக்குதுன்னு வாங்கிட்டு போமா. நண்டு உசுறு வந்துருச்சு. கோழி என்ன எங்களுக்கு என்னன்னு தெரியாது உண்மையா. இந்த இவர் என்னன்னு காட்ட போறாரு பாருங்க. இதான் கோழி. பாத்தீங்களா, இதான் கோழி சோடாயா? தெரியுது. ஆமா. இப்ப எங்களுக்கு என்ன பாயசம் தர போறீங்க? எனக்கு வந்து என்ன பாயசம் கொண்டு வராங்க? என்ன பாயாசம்? இளநீர் பாயாசம். சரியா? இது என்னது இருக்கு? வழுக்கல் இருக்கு. இளநீர் வழுக்கல். இளநீர் வழுக்கல் எல்லாம் போட்டு பாயாசம் குடிச்சு பார்ப்போமா? நல்ல டேஸ்டா இருக்கு. இளநீ பாயாசம் நம்ம சாப்பிட்றாங்க, டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்குமா? தேங்க்யூ, நல்லா இருக்கு. சாப்பிட எல்லாரும் கேட்குற நீங்கள் சாப்பிட்டா அவருக்கு என்ன எவ்வளோ விலையெல்லாம் சொல்லணுமெண்டு. இந்த பாருங்க, நாங்கள் எவ்வளோத்துக்கு சாப்பிட்டுருக்குறோமெண்டு 3069 இந்தியன் ரூபா. உண்மையாக அந்த சாப்பாடு எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. நாங்கள் நல்லா சாப்பிட நாங்கள் சில வேளை இவியல் எல்லாரும் அதை பார்க்க சொல்லினோம். ஒரு நம்பிக்கை தானே, எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் அப்படி செய்ய மாட்டினோம். ஆனால் நல்லா இருந்தது. சாப்பாட்டுக்கு நாங்கள் காசு பார்க்குறதில்ல, உங்களுக்கு தெரியும். அதே போல் நல்ல டேஸ்ட்டாக அந்த சாப்பாட்டுக்கு கொடுத்ததில் சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பில் கட்டிட்டேன். எனக்கு அந்த 5 ரூபாய்க்கு ஒரு அல்வா கச்சம் வாங்கி தாரீங்களா? ஒன்று காணும் எனக்கு அன்பா ஒன்று போதும். இந்தாங்க, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் ஒரு இனிப்பு சாப்பிட்டோம். வா, இந்த அன்புக்கு தான் அடிமை. சாப்பாடு கேட்டால் வாங்கி கொடுக்கணும். அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் சுவிட்சர்லேருந்து வந்து நாங்கள் சுவிட்சர்லாண்ட்லேருந்து சூப்பர் டேஸ்ட், நல்லா சர்வீஸ் எல்லாம் நல்லா செஞ்சாங்க. நல்லா இருந்தது. சாப்பாடு எப்படி இருந்தது? எப்படி இருந்த சாப்பாடு? இளநீ பாயசம் குடிச்சிங்களா? இளநீ பாயசம் செம்ம டேஸ்ட். உங்களோட இளநீ பாயாசம் நல்லா இருந்த. இளநீ பாயாசம் வேற லெவல். வாய்ஸ் கார்ட்டூன் இல்லை வந்து இப்படியான இடங்களில் இருந்து இப்படி நல்ல நல்ல சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தால் இப்படி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் காசு வேணும். காசு முக்கியம். கருணாநிதி நினைவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து படம் அடிக்கணும். இதையும் தாங்கும் இதயமெல்லாம் இங்கே உறங்குகிறது. நாங்கள் இல்லை. கும்பிடணும். ஒரு இதுக்கு வந்தால் கும்பிடணும். இயற்றியவர் யார்?
சிலப்பதிகாரத்தை எம்ஜிஆரோ இவர் தான் இளங்கோடியன். அதைத்தான் கேட்டுனா. இதுதான் சென்னை பல்கலைக்கழகம் பாருங்கோ, இருட்டா இருக்கு. அதைத்தான் நான் இப்போ முதல் சொன்னேன். எங்களுக்கெல்லாம் அந்த அதுக்கு மேலே இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க அப்போ. அதுக்கு மேலே சூரியன் பார்க்க நல்ல வடிவா இருக்குது. கச்சான் மாதிரி கச்சான் மிக்கிற அம்மான்னு நல்ல வடிவு. மாங்காய் வாங்குங்க, மாங்காய் வாங்குங்க, மாங்காய் மாங்காய் யாராச்சும் வாங்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. மாங்காய் வாங்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பேர்? இது என்ன பச்சை பச்சையா கிடக்குது? மாங்காயா? அப்படிதான் வெளிநாடுக்கார பிதட்டுறவியல் என்ன? இதுதான் சமோசாவா? இதுவா பப்பாசி பழமா? என்ன தெரியாது இது. ஐயோ, என்ன இருந்தாலும் வெங்கட ஊருக்கு வந்த மாதிரி தான் இந்தியாவும் வந்தது. அப்படி இருக்குது. எந்த பெரிய பப்பாசி பழம் பாருங்கோ. மாங்காயெல்லாம் வெட்டி புத்தூள் போட்டுருக்குது. இந்த இது நல்ல டேஸ்டாக இருக்கும். இது இழந்த பழம். உண்மையா யாரும் குறைக்காதுங்க. எனக்கு இழந்த பழம் வந்து நான் சாப்பிட்ட மாதிரி ஞாபகத்தில் இல்லை. ஆனால் சின்னல சாப்பிட்டு இருப்பேன். நான் இப்போ இன்றைக்கு சாப்பிட்டு பார்ப்போம்மா. என்ன இந்த மாங்காயை பாருங்க, எவ்வளோ ஆசையாக இருக்குது மாங்காயை பார்க்க. லெமன் ஜூஸ். ஏன் எங்களை பார்த்து குலைக்கிறீங்க? நாங்களெல்லாம் உங்களை மதிக்கிற இனம் இல்ல. எங்களை பார்த்து குலைக்கப்படாது. நாங்கள் போயிட்டு வரோமா இல்லை நாங்கள் போகிறோம்னு கவலைப்படினோம். போய்க்கு சாப்பாடுகள் போட்டு கொண்டு போகணும் நாங்கள் எல்லோ. அதனால் இப்போ திரும்பி போகிறோம்னு கவலைப்படினோம். இதுக்குமே பராசக்தி குரூப்பு அவையெல்லாம் இந்த சாரியாக கடவுள் பக்தி இருக்கிறதான் உள்ள இந்த சனங்களை ஆரோக்கியமாக இருக்குகள். வசதி இல்லாத சனங்கள், அண்ணாவோட சாப்பாட்டு வசதி இல்லாத சனங்கள் இப்படி தொண்டுகள் செய்து இப்படி இருக்கிறவங்க எத்தனை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியம் வாழுதல் கடவுளுடைய கருணையாக. நாங்கள் வசதி இருந்தாங்க நல்ல கூட அபர்த்தவங்களுக்கு குளிசை இல்லாமல் வாழையில இதுகளுக்குன்னா ஒரு குளிசையும் இருக்காது. நான் சொல்லுவேன் அதுக்கு நல்ல சுந்த ஆரோக்கியம் இருக்கிற காரணம் அதில் செய்கிற தொண்டும் கடவுள் எந்த நேரம் நடந்துகிட்டே இருக்குங்களே. ஏதாச்சும் ஒன்று செய்தோண்டே இருக்குது. வயசுன்னு வரும்போது நடக்குதுல்ல. இந்த வயசுல நாங்கள் ஒரு மனுஷன் பாருங்க 75 வயசுக்கு மேலே பாருங்க.
இன்னும் எப்படியா நக்களுக்கு உதவி செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு. இது வந்து மெரினா பீச் பார்த்துட்டு ஆட்டோவில் போகிறோம். என்னதான் என்ன கார்களில் போனாலும் எந்த கார்ல போனாலும் எங்கடா ஆட்டோவில் போகிற மாதிரி இயற்கை காற்றை சுவாசிச்சு கொண்டு போற சுகம் தனியே தனி சுகம். நீங்க மீன் எடுத்துங்க. சட்னி சட்னி அல்லாடிக்கு நாங்கள் ஃப்ரெஞ்ச் கோர்னரில் ஆர்டர் எடுத்துட்டோம். இல்லை நீங்கள் தனியாக மீனை மட்டும் சாப்பிடுங்க. பரோட்டாண்டா இதான் பரோட்டா அடிச்சிருக்கு பரோட்டா. ஆனால் ஒன்றே எனக்கு பெருசு அதுக்குள்ள போட்டு மீன் குழம்பையும் விட்டு எனக்கு உரைக்குதோ தெரியா சும்மா போடுவோம். சுடு காலையில் போட்டுவோம். நல்ல கவனிப்பு ரெஸ்டாரண்ட்டில் இங்கே நல்ல சாப்பாடு, நல்ல மீன் குழம்பும் பரோட்டா குழைச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நார்படுத்தாதேங்கோ, எனக்கு வருத்தம். வந்து சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் தான் மூடணுமாமா. இது பாருங்க, இது வந்து இந்த பக்கம். சரியா? இப்படி தான் மூடணும். சரி, அப்படி மிச்ச சாப்பாடெல்லாம் வைக்கக்கூடாது, முழுசாக சாப்பிடணும். ஓகேயா? ஓகே. நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலில் இருந்து வெளிக்கிட்டு ஒரு 4-5 நாட்கள் பயணம் செய்ய போகிறோம். அப்படியே மதுரை, கேரளா அப்படின்ட்டு போகிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய சொகுசு வாகனம் ஒன்று வந்திருக்குது. அதில் வந்து நாங்கள் 30 பேரும் சேர்ந்து ஒரு ஏரியாக ஏறலாம். எல்லோரும் முள்ளுக்கு ஏறிட்டினோம். எனக்கு சீட் இல்லாட்டி டிரைவர் சீட்டில் இருந்து ஓடுவோம். சரியா? திரும்ப சொல்லுங்க. என்ன ஓட போறீங்களா? நீங்க தான் பார்க்கணும்.